அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாக்கள் நம்மளே ரெடி பண்ணி மீன்லேருந்து மசால் உதிரவே செய்யாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பரான மசால் ரெடி பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சங்கரா மீன் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் ரெடி பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் 2½ டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்கு வேண்டியதாங்க எடுத்திருக்கேன், உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனுங்க. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இருந்தால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க, 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ரொம்பவே ஸ்பைசியான மசாலுங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட் சில்லி பவுடர், பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்த்துக்கிங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிடலாங்க. மீனோட எல்லா சைடும் பிடிக்கிற மாதிரி நம்ம மசாலா அப்ளை பண்ணிடலாம். எல்லா மீனும் நான் அப்ளை பண்ணி வந்தாச்சுங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதுங்க. பாருங்கள், 2 மணி நேரம் ஆயாச்சு. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பொரித்து எடுத்துட்டேன். இது செகண்ட் பேட்ச் தாங்க போட்டிருக்கேன். இதில் நம்ம மீன் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாம். மேலாக கறிவேப்பிலை அந்த மசாலா கூட சேர்த்து மேலாக அப்ளை பண்ணியிருக்கேங்க கறிவேப்பிலையை. ரொம்பவே டேஸ்டான ரெசிபிங்க. இதோட மசாலா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீன்லேருந்து மசாலா உதிரவே செய்யாதுங்க, நல்ல கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு மீன்லாம் வெந்துருச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி சேர்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.